ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் வந்துடுச்சு. பயங்கர கலர்ஃபுல்லா செம்மையா இருக்கு போஸ்டர். கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகத்தோட பொலிட்டிக்கல் காஸ்டியூமான ஒயிட் ஷர்ட்ல தான் இதுலயும் இருக்காரு. சோ பக்கா அரசியல் படம் மாதிரி தான் தெரியுது. அண்ட் கிட்டத்தட்ட தளபதி அந்த வெறித்தனம் போஸ்டர் தான் கொடுத்திருக்காரு. அண்ட் ரிலீஸ் டேட் இல்லாம வெறும் பொங்கல் ரிலீஸ்னு இருக்கும்னு நினைச்சோம். பட் ஜனவரி 9ன்னு சொல்லிட்டு டேட்டே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஜனவரி 9 பாத்தீங்கன்னா கரெக்டா வெள்ளிக்கிழமை வருது. சோ அப்படியே வீக்கெண்டோட சேர்த்து ஒரு மிகப்பெரிய பொங்கல் ஹாலிடேவா இருக்கும். செம்மையான ஒரு ரிலீஸ் டேட் தான். அண்ட் ஆக்சுவலா இது வரைக்கும் ஜனநாயகன் போஸ்டர்ல இதுதான் எனக்கு ஃபேவரட். என்ன கேட்டா இதையே ஃபர்ஸ்ட் லுக்கா ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா பயங்கர ஜனரஞ்சகமா கமர்ஷியலா கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் தளபதி படம் ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ், அதுவும் பொங்கல் ரிலீஸ்ன்றது ஹாப்பியா இருந்தாலும் இந்த வருஷம் புதுசா தளபதி படம் எதுவுமே இல்லைன்றது தான் கவலையா இருக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு பொங்கல் தீபாவளின்னு 2 தளபதி படம் தான் பார்த்திருக்கோம். சோ கொரோனானால ஒரு வருஷம் மாஸ்டர் ரிலீஸ் ஆகாம கேப் இருந்ததே தவிர தளபதி சைட்ல இருந்து பக்கா டிசிப்ளினோட எவ்ரி இயர் படங்கள் வந்துட்டே தான் இருக்கும். சோ வேற வழியே இல்லாம ரீ ரிலீஸ் படங்களை வச்சு ஓட்ட வேண்டியதான். பகவதி மாதிரி இன்னும் சில படங்கள்லாம் ரீ ரிலீஸ் ஆனா கூட அதை ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. சோ இந்த வருஷம் இப்போதைக்கு ஓரளவுக்கு ப்ராப்பரா வர போறது சச்சின் தான். சோ அதை பார்த்து மனசை தேத்திக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு போஸ்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸைட்மெண்ட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.